வணக்கம் நேயர்களே. கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி, வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி, களி முத்திருச்சு நிறைய டைம் சொல்லியிருக்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனா இது நம்மளையே அழ வச்சது ஒரு நிகழ்ச்சி. நானே அழுதுட்டேன். மாதா பிதா குரு தெய்வம். எப்படி? மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பா தான்டா முன்னாடி, அப்புறம்தான் குரு. குரு இருந்தாதான் தெய்வத்தை அடைய முடியும். முதல்ல இவங்களை வச்சு பின்னாடி அவங்கள வச்சாங்க. மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கான்னா, பெத்த தகப்பனைய ரெண்டு படுபாவிகள், கொடும்பாவிகள் சொல்லலாம். ரெண்டு கொடும்பாவிகள், ரெண்டு பசங்க புரியுதா? அவரு பேர் கணேசன். ஒரு இன்ட்ரோ கொடுத்துற. கணேசன் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு லேப் டெக்னீஷியனா ஸ்கூல்ல இருக்கார். லேப் டெக்னீஷியனா இருக்கார். அவருக்கு ரெண்டு பையன். பையன் பேர் மோகன்ராஜ். பொறுக்கி பையன் தானே சொல்லணும். மோகன்ராஜ். இன்னொரு ஹரிகரன். நல்லா கேட்டுங்க. ஒரு நாய் பேர் மோகன்ராஜ், இன்னொரு நாயோட பேரு ஹரிகரன். ஏன் இவ்வளவு வேகப்படுற அப்படின்னா, 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸுக்கோசரம், இதான் சப்ஸ்டன்ஸ். 3 கோடி இன்சூரன்ஸுக்கோசரம் பெத்த தகப்பனை பாம்பை விட்டு கடிக்க வச்சு கொலை பண்ணிட்டான். பாம்பு கடிச்சிருச்சு, கடிக்க வச்சு கொலை பண்ணிட்டான். ஆனா இயற்கையா நடந்தது மாதிரி காட்டியிருக்கா. தெய்வம் இருக்கு இல்லையா, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் கரெக்டா காட்டி கொடுத்துச்சு. கரெக்டா மாட்டிக்கிட்டானுங்க. புரியுதா? இந்த படுபாவியெல்லாம் உருப்பிடுவானாங்க. எத்தனை பேர் தாய் இல்லாம கஷ்டப்படுறான், எத்தனை பேர் தந்தை இல்லாம கஷ்டப்படுறான். ஐயோ எனக்கு அப்பா இல்லையே, ஐயோ எனக்கு அம்மா இல்லையே. ஆனா எல்லாம் இருந்தும் அந்த 3 கோடிக்கோசரம் பெத்த தகப்பனை கொலை பண்ணியிருக்கான். எப்படி கொலை பண்ணா, என்ன நடந்தது, எப்படி கண்டுபிடிச்சாங்க? புரியுதா? இயற்கை மரணம் மூடப்பட்டது, ஆனா கரெக்டா வந்துருச்சு. எப்படி நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கணேசன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனா இருக்காரு. லேப் டெக்னீஷியனா இருக்காரு. இவருக்கு 2 மகன்கள். ஒருத்தன் பேர் மோகன்ராஜ், இன்னொருத்தன் பேர் ஹரிகரன். மோகன்ராஜ், ஹரிகரன் 2 பசங்க. புரியுதா? இவர் இயற்கையா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பையன் என்ன பண்றா, சென்னையில வேலையில இருக்கா. இன்னொரு பையன் கார் எல்லாம் வாடகைக்கு விடுறான். ஹரிகரன் கார் எல்லாம் வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கான். இப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா 11 இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. நல்லா கேட்டுங்க, 11 இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. கணேசன் பேர்ல மட்டும் 4 பாலிசி இருக்கு. யாரு? லேப் டெக்னீஷியன் தந்தையார் பேர்ல. பெற்ற தந்தையார், இந்த குடும்பாளிகளை பெற்ற தந்தையார் பேர்ல 4 இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் பாத்தீங்கன்னா வண்டியில போயிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனையில இருந்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு, யாரு? கணேசன் தந்தையார சொல்றேன். மருந்தெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு மருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு மருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்ப தப்பிச்சிட்டார். விதியிலிருந்து அப்ப தப்பிச்சிட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கானுங்க இந்த பசங்க. எவ்வளவுக்கு? கணேசன் பேர்ல 3 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கானுங்க. 3 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. போட்டு அவர் மூணாவது மாசமே உயிர் இழந்துறார். 4 மாசம் முன்னாடி போட்டா 3வது மாசமே உயிர் இழந்துறார். எப்படி உயிர் இழக்கிறார் அப்படின்னா, பாம்பு கடிச்சு உயிர் இழந்துறார். பாம்பு கடிச்சு உயிர் இழந்துறார். அந்த பாம்பு கடிச்சு உயிரிழந்தத இந்த பசங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இவனுங்க தான் பண்ண வேலை. சதி, உள் சதி, கூட்டு சதி எல்லாம் இந்த நாய்ங்க பண்ணதுதான். ஆனா ஊர் மக்களை நம்ப வைக்கணுமே, இயற்கையான சாவுன்னு. பாம்பு அவரை கழுத்துல கடிச்சிருச்சு. என்ன பாம்பு? கட்டுவிரியன். கட்டுவிரியன் கழுத்துல கடிச்சிருச்சு. பெத்த தகப்பன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாம என்ன பண்ணிருக்கானுங்க, ஊர் மக்கள்கிட்ட அந்த பாம்பு அடிச்சு காமிச்சு, எங்க அப்பாவை இந்த பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ட்டான்.
பாம்பு கடிச்சிச்சுன்னா அவங்க எல்லாம் ஜனங்க இயற்கையா கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, ஓகே அப்படியா பாம்பு கடிச்சிச்சாட்டுருக்குன்னு போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் பாம்பையும் அவங்க அப்பா கணேசனையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் தாங்குமா, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஊர் மக்களை கூட்டி அவர் அங்கேயே பாம்பு கடிச்ச காப்பாற்ற நினைக்கல. இந்த பசங்க காப்பாற்ற நினைக்கல, ஊர் மக்களை கூட்டி பாம்பு கடிச்சிச்சு பாம்பு கடிச்சிச்சு பாம்பு கடிச்சிச்சு பாம்பு அடிச்சுட்டோம் பாம்பு அடிச்சுட்டோம் இதான் சொல்லியிருக்கான். ஹாஸ்பிட்டல் போனோடனே ஹாஸ்பிட்டல்ல அவர் இறந்துட்டார். இறந்த உடனே இது இயற்கை இயற்கை மரணம்னு சொல்லி போலீஸ் இது பண்ணிட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும், அப்படிதான் நம்ப வச்சுட்டான். ரெண்டு பேருமே, ரெண்டு பசங்க மோகன்ராஜ் ஹரிகரன் உடனடியா என்ன பண்ணிருக்காங்க, இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கானுங்க. அவசர புத்தி, அதுதான் விநாச காலம் விநாச காலம் தான். உடனே அப்ளை பண்ணி ரொம்ப நெருக்கடி கொடுத்திருக்கான். ஏன்னா 3 கோடி இல்ல நெருக்கடி கொடுத்திருக்கானோ. அவன் பார்த்தான் போட்டு 4 மாசம் ஆச்சு, 3 மாசத்துக்குள்ளேயே உயிர் இழந்துட்டாரு. எப்படி இழந்தார் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஐஜி அஸ்ரா கார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்யூஸ்டுக்குல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னு அஸ்ரா கார்க்கை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய பேட்டியை இப்ப காமிக்கிறோம். அஸ்ரா கார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அஸ்ரா கார்க் உடனே பேட்டியை பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்படை அமைக்கிறார். ஜெயஸ்ரீ தலைமையில ஒரு தனிப்படை அமைக்கிறார். அமைச்சு அவங்க தீவிரமா விசாரணை நடத்துறாங்க. பாம்பு காட்டுல இருக்கிற பாம்பு வீட்டுக்கு எப்படி வந்தது, வீட்டுல இருந்த பாம்பு எப்படி கட்லுக்கு போய் கரெக்டா கழுத்துல அது கடிச்சது அப்படின்னு முன்ன பின்ன பேசினா அப்புறம் கிடுக்குப்பிடி விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க. கிடுக்குப்பிடி போட்டாதான் உண்மையை சொல்றான், கைய கால உடைச்சாதான் உண்மையை சொல்றான், இல்லைன்னா சொல்ல மாட்டான். கிடுக்குப்பிடி விசாரணை போட ஆரம்பிச்சுட்டாங்க. செல்போன் டவரை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இப்பதான் நான் தான் சொல்றேன், செல்போன் டவர் சிசிடிவி ஈஸியா அக்யூஸ்ட காட்டி கொடுத்துரும். இவன் யார்கிட்ட பேசினா, எங்க பேசினா, என்னென்ன நடந்தது அப்படிங்கிற டீடைல் எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அப்புறமா ஆரம்பிக்கிறாங்க வேலையை. கூலிப்படைக்கு ரூபாய் 1,50,000 கொடுத்திருக்கான். கூலிப்படைக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான், 1,50,000 கொடுத்து பாம்பை விட்டு வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவருடைய கணேசனுடைய நல்ல நேரம் பாருங்க. அதான் நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பாம்பு நல்ல பாம்பு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாகப்பாம்பை கொண்டு வந்திருக்காயா, நாகப்பாம்பை கொண்டு வந்து கரெக்டா ஒரு நல்ல தூக்கத்துல இருந்திருக்காரு. நல்ல தூக்கத்துல இருந்தப்ப அந்த கட்டில் மேல தூக்கி வீசிட்டான். பாருங்க தெய்வ பாம்பு அதுதான். நாகப்பாம்பு கட்டில தூக்கி வீசின உடனே நல்லா தூங்குறவரை பார்த்துட்டு அது பாட்டு சாந்தமா இறங்கி வந்துருச்சு. முதல் முயற்சி தோல்வி. அவருக்கு ஆயுசு கெட்டி, ஆக்சிடென்ட்ல ஆயுசு கெட்டி, நல்ல பாம்புல ஆயுசு கெட்டி இறங்கி வந்துச்சு. அது உடனே என்ன பண்ணா, ஆகா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு அவனுடைய கூட்டாளி ஒருத்தன் பேரை பின்னாடி சொல்றோம், கூட்டாளி திருப்பி ஒரு கட்டுவிரியன் பாம்பை கொண்டு வரான். கட்டுவிரியனை கொண்டு வரான். திரும்பியும் போறானுங்க. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க. கரெக்டா கட்டுல பார்த்து அவர் கழுத்துக்கிட்ட வீசுறான். கட்டுவிரியன் கடிச்சிச்சு. கட்டுவிரியம் பாம்பு கடிச்சிச்சு. அததான் செயற்கை மரணம் மாதிரி, அதாவது இவனோ பண்ண கொலைய இயற்கையா நடந்த மாதிரி ஊர் மக்கள் நம்ப வச்சானுங்க. புரியுதா? அப்ப கழுத்துல கொத்திருச்சு. கொத்தினோடனே அவர் இறந்துட்டார். அப்போ போலீஸ் கேக்குறாங்க, எப்படி இப்படி நடந்தது? அப்படி காட்டுல இருக்கிற பாம்பு கட்டுவிரியன் எப்படி வீட்டுக்கு வந்தது? அந்த வீடை காமிக்கிறோம். வீட்டுக்குள்ள போறதுக்குலாம் வழி இல்லை. புரியுதா? வீட்டுக்கு வந்தாலும் எப்படி கட்லுக்கு போச்சு, கட்லுக்கு போனாலும் எப்படி கழுத்துல கொத்துச்சு, இப்படி கிடுக்கப்படி விசாரணை போட்டவனே எல்லா உண்மையும் சொல்லிட்டானோ. அவருக்கு இன்சூரன்ஸ் பணம் 3 கோடி ரூபாய் இருக்கு. அதை வாங்கறதுக்கு நாங்க இத மாதிரி பாம்பாட்டிகிட்ட சொல்லி பாம்பை வாங்கி முதல்ல நாகப்பாம்பை விட்டோம். அதுவும் போலீஸுக்கு தெரியாது. நாகப்பாம்பை தூக்கி போட்டோம், அது கடிக்கல அவரை, அது பாட்டு இறங்கி வந்துருச்சு. அடுத்த முயற்சியா கட்டுவிரியனை போட்டோம் அவர் கழுத்துல, கரெக்டா அவர் கழுத்துல கொத்திடுச்சு, இறந்துட்டாரு. இப்பதான் உண்மையை சொல்றானோ. நாங்க தான் அந்த இன்சூரன்ஸ் பணம் 3 கோடி ரூபாய் வரத்துக்கோசரம் இவனும் வேலையில இருக்கான், இவனும் கார் வாடகைக்கு விடுறா. காலையில 4 இட்லி, மதியானம் 2 தயிர் சோறு, நைட்டு 2 இட்லிக்கு எதுக்குடா இந்த இது? பாவண்டா. அந்த அப்ப எவ்வளவு அன்பாவும் பாசமாவும்
இன்சூரன்ஸ் பாலிசி 4 போட்டு வச்சிருக்காரு பசங்களுக்கு வரணும்னு. புரியுதா? இந்த 3 கோடி இல்லாம அது வேற தனியா இருக்கு. பாசத்தோட செஞ்சிருக்காரு, எல்லாமே அன்பா செஞ்சிருக்காரு. அதான் மாதா பிதா எப்போதும் அப்படித்தானே இருப்பாங்க, அன்பாதான் செஞ்சிருக்காரு. ஆனா இவனுடைய விநாச காலம், அவசர புத்தி, பணத்து மேல வெறி, பணத்து மேல எவ்வளவு வெறி கொண்டு இருக்கானோ அவெல்லாம் வாழவே முடியாது. ஒண்ணு ஜெயில இருப்பான், இல்ல பைத்தியம் பிடிச்சிருவான். பணம் இருக்க வேண்டியதான், நார்மலா இருக்கணும். ஓவர் 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 ஓவர்னா ஒண்ணு போலீஸ்ல மாட்டுவா, தெரிஞ்சீங்க, ஒண்ணு போலீஸ்ல மாட்டுவா, இல்ல மென்டல் ஆயிடுவா. ஏன்னா அடுத்தவனை அடிச்சு சம்பாதிக்கிறது தானே. அடுத்தவனை அடிச்சு சம்பாதிக்கிற காசு பூரா நிலைக்கவே நிலைக்காது. நல்லா எழுதி வச்சுங்க. உழைச்சி சம்பாதிக்கிறதுலே செலவுகள் வருது. அடுத்தவனை ஏமாத்தி அடுத்தவன் வயிறெறிஞ்சு சாபம் விட்டா தாங்காதியா, உன் குடும்பமே எரிஞ்சு போயிரும். அதுவும் பெத்த அப்பனை கொலை பண்ணியிருக்கானே, இது எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? நம்பி 2 குழந்தையை வளர்த்திருக்காரு, கூட வச்சே இருக்காரு. நீங்க வேலைக்கு போங்க, நீங்க வேலைக்கு போங்க, நான் பாத்துக்கிற வீட்டன்னு. அப்படிப்பட்டவனை கட்டுவிலியம் பாம்பை விட்டு கொத்த வச்சு கொலை பண்ணிட்டான். இது 3 கோடி இன்சூரன்ஸுக்காக. இந்த கொடுமையை போய் எங்க போய் சொல்றது? உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விசாரணை பண்ணோடனே கிடுக்குப்பிடி போட்டோடனே எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதுக்குதான் நாங்க கொலை பண்ணிட்டோம். ஏன்னா நாங்க கொலை பண்ணா ஜெயிலுக்கு போகணும், பாம்பு கொலை பண்ணா ஜெயிலுக்கு போவானா? என்ன, நாங்க கொலை பண்ணா ஜெயிலுக்கு போகணும், பாம்பு கொலை பண்ணா ஜெயிலுக்கு போவானா? இயற்கை மரணம் சமாளிக்கலாம். எப்படி நீ எப்படி தப்பி செஞ்சாலுமே கரெக்டான நேரத்தை கரெக்டா மாட்டிப்ப. குற்றம் குற்றம் தானே. அதுவும் பெத்த தகப்பனே கொண்டிருக்க, 3வது ஆளை கொண்டாலே குற்றம். சொந்த தகப்பன் பாலூட்டி சீராட்டி மாறி மீதும் மான் மீதும் வளர்த்த தகப்பனை கொலை பண்ணியிருக்கான் பாருங்க, பாம்பை விட்டு. இதனாலதான் சொல்றேன், எந்த உண்மையும் பசங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கலிகாலம் அப்படி, சொத்து இவ்வளவு இருக்கு, பணம் இவ்வளவு இருக்கு, பேங்க்ல எதையும் சொல்லாதீங்க, மண்ணு மாரி இருங்க. இந்த 2 குழந்தைய பத்தி 2 கல்ல பெற்றிருந்தாலும் அது அமைதியா இருந்திருக்கும், உயிராவது ரொம்ப நாள் இருந்திருக்கும். என்ன, பணத்து மேல பாசமயக்கம் வந்ததுனால வந்த விளைவு தந்தையார் உயிர் போயிடுச்சு. இப்ப யார் மாட்டிருக்கா அப்படின்னா, அசராக்காருக்கு சொன்னது, ஐஜி அசராக்காருக்கு சொன்னது மோகன்ராஜ், ஹரிஹரன், பாலாஜி, இவெல்லாம் ஃப்ரெண்டு. எதுக்கு? கொலைக்கு ஃப்ரெண்டு. பாம்பு பிடிக்கிறது, பாம்பை கொண்டு வந்து எப்படி விடுறது, ஐடியா மணிஸ் இவங்கெல்லாம் ஐடியா மணிஸ். பாலாஜி, நவீன்குமார், பிரசாத், தினகரன் 6 பேரை கைது பண்ணியாச்சு. இன்னும் அசராக்காருக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னும் இதுல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி விசாரணை இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு கன்ஃபார்ம் 6 பேரு. இன்னும் விசாரணை நடந்து இதுல இன்னும் 5 பேர் 6 பேருக்கு பங்கு இருந்ததுன்னா அவளோடையும் தூக்கி கைது பண்ணிடுவார். அதுல இந்த மாற்றம் இல்ல. விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஹானரபிள் ஐஜி அசராக்கார் உங்களுக்கு நல்லாவே தெரியும், விடமாட்டார். அதனால என்ன விடமாட்டாரு, என்ன போனாலும் இவங்க ஜெயிலுக்கு போனாலும் 14 வருஷம்னாலும் 20 வருஷம்னாலும் தண்டனைனாலும் உயிர் போயிடுச்சையா. அது எந்த உயிர் போச்சு? பெத்த தகப்பனுடைய உயிரை கொலை பண்ணிட்டானே. இது தாங்க முடியாத வேதனையா இருக்கு. வாய்க்கா தகராறு, இடத்து தகராறு, 1 அடி இங்க இருக்கு 1 அடி எங்க இருக்குன்னு மம்முட்டியால வெட்டினா அதெல்லாம் பார்த்திருக்கும். பெத்த புள்ள இப்படி செய்யலாம் ஐயா? அதான் சொல்ற மக்களே, களி ரொம்ப முத்திருச்சு. எந்த உண்மையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீ பாட்டு வந்தியா, அமைதியா வந்தியா, வேலையை பார்த்தியா, அமைதியா போயிட்டே இருக்கு. வாயை திறந்து பேசினாலே ஆபத்து வந்துருது ஐயா. வாயை திறந்து சொன்னாலே ஆபத்து வந்துருது. பெத்த பசங்க இப்படி கிரிமினலா மாறுவான்னு யாருக்கு தெரியும்? அதனால இந்த எபிசோட பார்த்துட்டு எல்லாருமே ஜாக்கிரதையா இருந்துங்க. அவங்கவுங்க சொத்து அவங்கவுங்கிட்டே இருக்கணும். பிற்காலத்துல பசங்களுக்கு போகலாம், அது வரைக்கும் இவங்கள்ட்ட தான் இருக்கணும். புரியுதா? அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் எழுதி கொடுங்க அது கொடுங்கன்னா கொண்டு போய் அவ்வளவுதான் நடுரோட்டை நிக்க வச்சிருவோம். ஏன்னா இது கலியுடைய பிரபாவம் அப்படிதான் இருக்கு. நிறைய பார்த்திருக்கோம், நிறைய கோபத்தையும் சொல்லியிருக்கோம். இது தாங்க முடியாத ஒரு சோகத்தை ஏற்படுத்து. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார் குழந்தைய. மார் மீதும் தோல் மீதும் மடி மீதும் வளர்த்த குழந்தை பாம்பை விட்டு கடிக்க விட்டாயா? கட்டுவிரின்னு விட்டு கடிக்க விட்டான்.
கட்டுரையும் பாம்பு விட்டு கடிக்க விட்டான். இந்த கம்யூனிட்டி என்ன பண்ற சொல்றது என்ன? சரி, ஓகே நேயர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இனி வரும் காலங்கள்ல எல்லா பக்கம் எங்க போனாலும் திருட்டு, ஏமாத்து, பொய், பித்தராட்டம், இதுதான் ஓவர் ஆயிடுச்சு. பூரா பொய்யா சொல்றாயா, உண்மையே பேச மாட்டேங்கிறான், பூரா பொய்யா சொல்றான். அப்புறம் என்ன, எதை போய் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நாடு அப்படி நிலைமை மாறி போச்சு. ரொம்ப ஜாக்கிரதை, சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும், ஐந்தறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு.